ஆல்கோஹால் அடிக்ஷன் பத்தி மிஷ்கின் அவர்கள் பேசின அந்த வீடியோல வந்து, எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு தான். இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்கோஹால் அடிக்ஷன விட சினிமா அடிக்ஷன் அவருக்கு ஜாஸ்தி இருக்குன்னு அவரே ஒத்துந்திருக்காரு. அந்த ஒத்துக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தினால தான், அவர் வந்து ஆல்கஹாலோட மோசமான எஃபெக்ட்லேருந்து இன்னமும் தப்பிச்சிட்டு இருக்காரு. இது அந்த வீடியோ பார்த்த பலருக்கு புரியறதே இல்லங்க. என்ன நெனச்சுர்றாங்க, மிஷ்கினே சொல்லிட்டாரு, நம்ம கவல இருக்கிறதுனால தான் குடிக்கிறோம். ஸோ, அதனால அது உண்மையே தப்பே இல்ல அப்படின்னு அவங்க வந்து தப்பா நெனச்சுக்கிறாங்க. ஆல்கஹால் வந்து எப்போ நம்ம வந்து நார்மலா கன்சியூம் பண்றோம், எப்போ அதுக்கு அடிக்ட் ஆகுறோம்னு யாருக்குமே தெரியாது. அந்த பாயிண்ட்ட நீங்க ரீச் பண்ணதுக்கப்புறம், நீங்க நெனச்சாலும் உங்களால திரும்ப வர முடியாது. ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் நம்ம ஊர்ல வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் இருக்கு. சும்மா ஒண்ணும் இல்லல்ல. இது மட்டும் இல்லாம, இப்ப ஆல்கஹால் தவிர எண்ணற்ற எத்தனையோ பாசிட்டிவான அடிக்ஷன்ஸ் இருக்கு. அதுலலாம் நீங்க உங்க மனச ஈடுபடுத்துனீங்கன்னா, கண்டிப்பா ஆல்கஹால்லாம் ஒரு மேட்டரே இல்ல அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். நீங்க ஒரு புக்கு படிக்கலாம். இல்லன்னா வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஒருத்தங்களுக்கு. அப்படியும் இல்லன்னா உங்க பேஷன், ஐயோ! பேஷன விட பெரிய அடிக்ஷன் என்னங்க இருக்க முடியும்? அந்த மாதிரி எவ்வளோ பாசிட்டிவான அடிக்ஷன் இருக்கு. அதுலலாம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆல்கஹால்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒர்த்தே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு ஆல்கஹால்ல விழுந்துருவாங்கன்னு பயப்படுறீங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இந்த மாரி ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான அடிக்ஷன் சஜஷன் சொல்லுங்க. அத கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க பர்சனலி எப்படி இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்லேருந்து வெளியில வந்தீங்க? அது எவ்வளோ உங்களுக்கு ஒரு டஃப்பான ஜர்னியா இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க.